நம்ம கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா வந்து சூலூர்ல இருந்து ஜஸ்ட் 10 நிமிஷத்துல வெறும் 13 லட்சம் ரூபாய்க்கு சொந்தமா வீடு வந்து நம்ம அண்ணன் வந்து கொடுக்க போறாரு. வெறும் 50,000 ரூபாய் இருந்தா போதும் உங்களுக்கு ஒன் பிஹெச் வீடு பாத்தீங்கன்னா வந்து இங்க கொடுக்குறாங்க. சரிங்களா? எத்தனை ஏக்கருங்கண்ணா? 8 ஏக்கராங்க. சரிங்க. கிட்டத்தட்ட 160 ஃபிளாட்ஸ் இருக்கு. இது மெயினா வந்து டிடிசிபி சைட்டுங்களா? டிடிசிபி ரரா அப்ரூவ்டு எல்லாமே இருக்கு. எல்லாமே ஒன் பிஹெச் 13 சொன்னோம். 13ங்க. சோ 2 பிஹெச் அப்படின்றப்போ நம்ம 16,50,000ங்க. 16,50,000 தான். என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணிருக்கீங்கண்ணா? வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. சரிங்க. எல்லாமே டேங்க் இருக்குங்க, போர் இருக்கு, லைட்டிங் எல்லாமே ஃபுல்லா இருக்கு. எல்லா ஸ்ட்ரீட்டுக்குமே ஈபி லைன் இருக்கு. ஓகே. சரிங்களா? ஃப்ரண்ட் ஆர்ச் பாருங்க, அங்கேயே எல்லா வீடு ஆயிட்டு இருக்கு. லோன் போட்டுக்கலாமாங்கண்ணா? எல்லாத்துக்குமே லோன் போட்டுக்கலாங்க. ஓகேங்க. நாங்க மோஸ்ட்லி வீடு தான் பண்ணி கொடுக்குற மாதிரி பிளான்ல இருக்கோம். சரிங்க. இடம் வேணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல வந்தீங்கனாலும் தாராளமா பண்ணி தரோம். ஓகே. அதுக்கும் என்ன உண்டோ லோன் பண்ணி தரோம். வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணிருக்காங்கல்ல, இவங்களுக்கு பாத்தீங்கன்னா வந்து இங்க மானியமும் வாங்கி கொடுக்கறதுக்கு எலிஜிபிள் ஆயிருச்சுங்க. கிட்டத்தட்ட எவ்வளவுங்கண்ணா? 1,80,000. இப்ப 13 லட்சம் ரூபாய்க்கு நம்ம வந்து 1 பிஹெச் கட்டி கொடுக்கணும்னு சொன்னோம். இதுல 1,80,000 மைனஸ் ஆனா இப்ப 11 லட்சம் ரூபாய்க்கு வீடு டெஃபினட்டாங்க. இந்த வீடியோ பாத்தீங்கன்னா வந்து பல லட்சம் பேருக்கு பாத்தீங்கன்னா வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கு போதுங்க. நம்ம கோயம்புத்தூர்ல பாத்தீங்கன்னா வந்து சூலூர்ல இருந்து ஜஸ்ட் 10 நிமிஷத்துல வெறும் 13 லட்சம் ரூபாய்க்கு சொந்தமா வீடு வந்து நம்ம அண்ணன் வந்து கொடுக்க போறாரு. வணக்கங்கண்ணா. வணக்கங்க. நல்லா இருக்கா? நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்குங்கண்ணா. நான் ஒரு அனுபவத்துல வந்து சொல்றேன். நான் எவ்வளவு வீடியோக்கள் எடுத்துருக்கேன். நான் 13 லட்சம் ரூபாய்க்கு கோயம்புத்தூர் சூலூர் பக்கத்துல நான் இது வரைக்கும் போட்டதே இல்லை. அது சூலூர்ல இருந்து ஒரு 10 நிமிஷத்துல ஒரு பெரிய கேட்டட் கம்யூனிட்டில வந்து நீங்க கொடுக்குறீங்க. சாத்தியமாங்கண்ணா? இது வந்து இடத்தோட வீடு தான் கொடுக்குறோமா? இங்க வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய கம்பெனிஸ் எல்லாம் இருக்காங்க. ஒலிவியா, தக்ஷா, சரிங்க, இந்த மாதிரி எல்லாம் இருக்கிற கம்பெனிக்கு இடையில நாங்க வந்து இதையும் சாத்தியப்படுத்த முடியுங்கிற ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா கொண்டு வர்றோம். ஓகே. ஸோ ஒரு 13 லட்சத்துல மக்களுக்கு யாரும் வாடகை கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. அதான் கான்செப்ட். வாடகை கொடுக்குற காசுல சொந்த வீடு. ஓகே. அந்த கான்செப்டுக்காக தான் இது பண்ணி. எனக்கு வந்து பெரிய பங்களா மாதிரி எல்லாம் வேணாங்க. எனக்கு வந்து அளவான வீடாக இருந்தாலும் அது என்னோட சொந்த வீடாக இருக்கணும், என் பேரில் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சூப்பரான சைட்டுன்னு சொல்லுவேன். நம்ம சைட்டு பேர் என்னதுங்கண்ணா? இது வந்து கோகுலம் கார்டன். எத்தனை ஏக்கருங்கண்ணா? 8 ஏக்கராங்க. சரிங்க. கிட்டத்தட்ட 160 ஃபிளாட்ஸ் இருக்கு. சரிங்க. நிறைய அவைலபிள் இருக்குங்க. மக்கள் வந்து பலன் அடையணும். ஓகே. இது மெயினாக வந்து டிடிசிபி சைட்டுங்களா? டிடிசிபி ரரா அப்ரூவ்டு எல்லாமே இருக்கு. எல்லாமே இருக்கு. ஸோ உண்மையிலே என்ன நம்ப முடியலங்கண்ணா. ஏன்னா 13 லட்சம் ரூபாய்க்கு கோயம்புத்தூர் வளர்ந்து வர ஒரு சிட்டியாக இருக்குது. ரெண்டாவது ஆண்டோல் ப்ராப்பர்ட்டியாகவும் கொடுத்துட்டு இருந்து 10 நிமிஷம் தான் சூலூருங்க. ஓகே. ஸோ இப்போ பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஊரில் வந்து எல்லாமே இருக்கு. எல்லாமே வந்து இது அப்பநாயக்கம்பட்டின்ற ஒரு லொக்கேஷனில். ஆமாங்க. 13 லட்சம் ரூபாய்க்கு செம்மண் பூமிங்க. ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு சொந்த வீடு கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ என்கிட்ட வந்து 13 லட்ச ரூபா இல்லைங்கண்ணா. ஸோ கையில் வந்து ஒரு 1 லட்ச ரூபா வச்சிருக்கேன். முன்பணமாக கொடுத்து நம்ம வீடு இது பண்ணிங்க. 50,000 அட்வான்ஸ் இருந்தால் போதுங்க. வெறும் 50,000 அட்வான்ஸ். 50,000 இருந்தால் அட்வான்ஸ். ஒரு வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா வாடகைக்கு அட்வான்ஸ் கொடுப்பீங்கல்ல, அந்த காசை விட கம்மியாக தான் வாங்குறாங்க. கண்டிப்பாக. வெறும் 50,000 ரூபா இருந்தால் போதும் உங்களுக்கு ஒன் பிஹெச் வீடு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே கொடுக்குறாங்க. சரிங்களா? ஸோ அதே மாதிரி வந்து எல்லாத்துக்குமே லோன் போட்டுக்கலாமாங்கண்ணா? எல்லாத்துக்குமே லோன் போட்டுக்கலாங்க. ஓகேங்க. நாங்கள் மோஸ்ட்லி வீடு தான் பண்ணி கொடுக்குற மாதிரி பிளான்ல இருக்கோம். சரிங்க. இடம் வேணும்னா இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்ல வந்தீங்கனாலும் தாராளமாக பண்ணி தரோம். ஓகே. அதுக்கும் என்ன உண்டோ லோன் பண்ணி தரோம். ஓகே. ஸோ சைட்டுக்குள்ள எல்லாமே டெவலப் பண்ணி வச்சிருக்கீங்கண்ணா? எல்லாமே ஃபுல்லா இருக்குங்க. ஓகே. என்னென்ன டெவலப்மெண்ட் பண்ணிருக்கீங்கண்ணா? வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. சரிங்க. எல்லாமே டேங்க் இருக்குங்க, போர் இருக்கு, லைட்டிங் எல்லாமே ஃபுல்லா இருக்கு. எல்லா ஸ்ட்ரீட்டுக்குமே ஈபி லைன் இருக்கு. ஓகே. சரிங்களா? ஃப்ரண்ட் ஆர்ச் பாருங்க, அங்கேயே எல்லா வீடு ஆயிட்டு இருக்கு. ஓகே. நம்ம சைட்டுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா ஃபுல்லா வீடுகளும் இருக்கு. ஸோ அதே மாதிரி வந்து ஊருக்கு ரொம்ப பக்கத்துலயே வந்து இருக்கு. ஸோ பக்கத்தில் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இடமாவும் இருக்கு. பக்கத்தில் நிறைய ப்ராஜெக்ட்டும் நிறைய ப்ராஜெக்ட் இருக்குங்க. அந்த ப்ராஜெக்ட் எல்லாம் ரேட்டை கேட்டீங்கன்னா நாங்க எப்படி இந்த ரேட்டுக்கு தர முடியும்னு தான் நீங்களே ஆச்சரியப்படுறீங்க. எனக்கு ஷாக்கிங்காக தான். கண்டிப்பா. அதனால தான் ஆச்சரியமாக கேட்டேன் நான், உண்மையிலே நீங்கள் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி. உண்மையிலேங்க ஒரு 13 லட்ச ரூபாயில் நம்ம கோயம்புத்தூரில் பார்த்தீங்கன்னா வந்து யாரும் கொடுத்ததில்லை. இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு சைட்டை வந்து நீங்கள் பார்த்தது கூட இல்லை. நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்க. ஏன்னா வந்து பிளாட்ஸ் வந்து டக்குன்னு போயிருன்னு நினைக்கிறேன் சீக்கிரமாக. ஏன்னா இவ்வளோ ரேட்டு கம்மியாக போடும்போது கண்டிப்பாக நிற்காது. என்னோட சப்ஸ்கிரைபர் ஒரு சொந்த வீட்டில் இருக்கணுங்க. அதுக்காக எங்கெல்லாம் வீடு கம்மியாக கொடுக்குறாங்களோ, இடம் கம்மியாக கொடுக்குறாங்க, நான் தேடி போட்டுகிட்டே தான் இருப்பேன். இவங்க பார்த்தீங்கன்னா வந்து விநாயக் ப்ரோமோட்டருங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம பல்லடம் நியரில் பார்த்தீங்கன்னா வந்து குண்டடமில் வெறும் 6 லட்ச ரூபாய்க்கு வீடுன்னு சொல்லி போட்டிருந்தோம். இடத்தோட வீடு வெறும் 6 லட்ச ரூபாய்க்கு சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் கட்டி முடிச்சுட்டாங்க. நம்ம வந்து அந்த வீடியோவும் ஃபியூச்சரில் நம்ம வந்து போட தான் போகிறோம். ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த வீடியோவில் அடுத்தடுத்து நீங்கள் வந்து பார்க்க முடியும். மெயினாக இங்கே என்னன்னா உங்களுக்கு கோயம்புத்தூர் ஒரு வளர்ந்து வர சிட்டியாக இருக்குது. இங்கேருந்து நீங்கள் ஏர்போர்ட்டுக்கே வந்து ஒரு 25 நிமிஷத்தில் ½ hour ரீச் ஆகும். 40 மினிட்ஸ் ஆகுது. சரிங்களா? டக்குன்னு ரீச் ஆகக்கூடிய ஒரு டிஸ்டன்ஸ் தாங்க. நீங்கள் இங்கேருந்து எல்லா ஏரியாவுக்கும் வந்து போகலாம். இந்த திருச்சி ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து உடனே ரீச் ஆகக்கூடிய டிஸ்டன்ஸில் இருக்குது.
ஸோ இந்த அளவுக்கு மெயினான இடத்துல ரேட்டு கம்மியாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இங்கே வந்து ஒரு வீடு கட்டணும் அப்படின்னா எவ்வளோ டைம் எடுத்துக்கிறீங்கண்ணா? நாங்கள் வந்துங்க இந்த லோன் ப்ராசஸ்க்கு எங்களுக்கு 1 மாதம் டைம். சரிங்க. பில்டிங் கட்டி முடிக்கும் போது 3 மாதம், மொத்தம் 4 மாதம். நீங்கள் 80,000 இன்னைக்கு அட்வான்ஸ் பண்ணீங்கன்னா இன்னையிலிருந்து 4வது மாதத்துல உங்கள் வீடு கொடுத்து உங்கள் வீட்டில் குடியிருக்கலாம். ஓகேங்கண்ணா. இப்போ வாஸ்து முறைப்படி தான் நம்ம கட்டணும். எல்லாமே டெஃபினட்டாக 100% வாஸ்துங்க. ஓகே. பக்கா கியூரிங் விட்டு எல்லாமே இங்கே தண்ணி எல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது. எல்லாம் பக்கா கியூரிங் பண்ணி எல்லாமே 100% வாஸ்துவோட தான் பண்றீங்க. இப்போ கஸ்டமருக்கு பிடிச்ச மாதிரி அந்த எலிவேஷன் டிசைன் சின்னதெல்லாம் எல்லாமே பண்ணி பக்கா பண்ணி கொடுத்துறீங்க. கஸ்டமைஸ்ட் என்ன கேக்குறாங்களோ ஓகே அந்த 13 லட்சத்துல நாங்க செய்ய வேண்டியது எல்லாத்தையும் செஞ்சுருவோம். ஓகே. அது போக கஸ்டமைஸ்டு விருப்பப்பட்டு கேக்குறாங்க, சரிங்க, ஏதாவது சின்ன சின்ன எக்ஸ்பென்சிவா இருந்தா நாங்க பண்ணி தருவோம். சரிங்கண்ணா. இப்போ நம்ம 2 BH எல்லாம் கட்டி கொடுக்குறோங்களா? 1 BH 13 சொன்னோம். 13ங்க. ஸோ 2 BH அப்படின்றப்போ நம்ம 16,50,000. 16,50 தான். 16,50. எவ்வளோ இடம் பிளஸ் வீட்டோட. ஸோ அதே மாதிரி ஒரு முக்கியமான விஷயத்த நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இங்கே வந்து வீடு கட்ட ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கல்ல, இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே மானியமும் வாங்கி கொடுக்கறதுக்கு எலிஜிபிள் ஆயிருச்சுங்க. கிட்டத்தட்ட எவ்வளோங்கண்ணா? 1,80,000. இப்போ 13 லட்சம் ரூபாய்க்கு நம்ம வந்து 1 BH கட்டி கொடுக்கணும்னு சொன்னோம். இதில் 1,80,000 மைனஸ் ஆனால் இப்போ 11 லட்சம் ரூபாய்க்கு வீடு டெஃபினட்டாங்க. இவங்களுக்கு வந்து பேஸ்மெண்ட்டமே இன்னும் இப்போதான் தோண்டி வச்சிருக்கிறோம். ஓகே. அதுக்குள்ளேயே அவங்களுக்கு சாங்ஷன் ஆகி வந்துருச்சுங்க. பேஸ்மெண்ட்டை முடிஞ்சதுன்னா அந்த அமௌண்ட்டு லோனோட அமௌண்ட்ல மைனஸ் ஆகிக்கும். மேக்ஸிமம் இங்கே கோயம்புத்தூர் சைடில் நீங்கள் எங்கே போனீங்கனாலும் அந்த மானியம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பெருசாக கையெடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, ஹேண்டில் பண்ண மாட்டேங்கிறாங்க. நம்ம சைட்டில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு மானியம் கிடைக்கும் சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதனால் தாராளமாக டேரெக்டாக வாங்க. இதுக்கு மேலே உங்களுக்கு எந்த டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணுங்க, இல்லை டேரெக்டாக சைட்டை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ எலெக்ஷன் டைம்னால வந்து நிறைய பேர் வந்து சைட்டு வாங்கலாமா, பணங்கள்லாம் கொண்டு போகணுமே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஸோ அந்த தாட்டை விட்டுட்டு டேரெக்டாக வாங்க. ஒரு டோக்கன் போட்டு கூட வந்து லோன் ப்ராசஸ்க்கு போயிருங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் கூட வந்து நீங்கள் பேலன்ஸ் கேஷ் ஏதாவது கொடுக்கணும் அப்படின்னாலும் அப்புறம் கொடுத்துக்கலாம். நீங்கள் முதல்ல சைட்டை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மேட்ச் ஆகிக்கிங்க. இப்போ எலெக்ஷன் பீரியட் இருக்கு இல்லையா, அதுக்குள்ள நாங்க ப்ராசஸிங் முடிச்சிருவோம். எலெக்ஷன் முடியும் போது நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு மந்த் தான் நமக்கு வந்து எலெக்ஷன் போது அந்த டைம் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாங்க. இப்போ எலெக்ஷன் டைம்ன்றனால வந்து நிறைய பேர் வந்து யோசிச்சுட்டு இருப்பீங்க. நீங்க யோசிக்காம டைரக்டா கிளம்பி வாங்க, சைட்டை முதல்ல பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வந்து பிடிக்கும். சூலூரை பத்தி சொல்லவே தேவையில்லைங்கண்ணா. இன்னைக்கு உலகம் ஃபுல்லா வந்து ரொம்ப ஃபேமஸான இடமா இருக்குது. ஸோ புதுசா பாக்குறவங்களுக்காக சொல்லுங்க, சூலூர் எப்படிப்பட்ட ஒரு ஏரியான்னு. சூலூர் வந்துங்க இந்த நம்ம இந்தியாவையே பாதுகாக்கிற தடவாளம் இருக்கிற ஏர்ஃபோர்ஸ். ஓகேங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் இங்க ஸ்கூலு, காலேஜ், கம்பெனிஸ். இப்போ நம்ம சைட் இருக்கிற இடம் வந்துங்க இண்டஸ்ட்ரியல் ஏரியா. ஓகே. ஸோ இதை சுத்தி கிட்டத்தட்ட 100கணக்கான கம்பெனிகள் இருக்கு. சாம்பிள் பின்னாடியே பார்க்கலாம். நம்ம சைட்டுக்கு பேக் சைட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கம்பெனி இருக்குங்க. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ரொம்ப ஈஸியாக. அதுக்கு அடுத்தது பர்பிள் கம்பெனிங்க. ஓகேங்கண்ணா. சரிங்களா? இங்க கரடிபாவி இதுக்கு பக்கத்துலயே பைபாஸுங்க. ஓகே. பொள்ளாச்சி, கேரளா, நீங்க மதுரை, திருச்சி எங்க போறதுனாலுமே பைபாஸ் கனெக்ட் ஆகிற பக்கத்துலயே ரோடு இருக்குதுங்க. ஓகேங்க. ஃபியூச்சர் டெவலப்மெண்ட் கோயம்புத்தூர் எக்ஸ்பான்ஷன் ஆகுதுன்னா பல்லடத்துக்கு இதுக்கு டிஸ்டன்ஸே கிடையாது. அந்த அளவுக்கு எல்லாமே growth ஆயிட்டு இருக்கு. அப்புறம் இங்க இருந்து 40 மினிட்ஸ் தான் ஏர்போர்ட், 40 மினிட்ஸ் ரயில்வே ஸ்டேஷன். ஸோ அப்படி இருக்கிற ஒரு சென்டரான பிளேஸா இருக்குது. அதாவது 2 ஊருக்குமே பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு சென்டரா இருக்கிற மாதிரி நம்மளுடைய சைட் வந்து கொடுத்துருக்காங்க. 2 ரோடுமே கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ செட்டிப்பாளையம் அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த சைடு சூலூர் போனாலும் ரைட் சைடு நீங்க போயிட்டே இருக்கலாம். ஸோ இந்த சைடு வந்து உங்களுக்கு சரக்கலை செல் இது பல்லடம் போனோம் அப்படின்னாலும் இந்த சைடு போய்க்கலாம் நம்ம. ஸோ இங்கே பக்கத்துலேயே வந்து உங்களுக்கு சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்குது. அனுராதா ஸ்கூல் பார்த்தீங்கன்னா வந்து பக்கத்துலேயே வந்து இருக்குங்க. பக்கத்தில் கரடிபாவிங்க. அங்கே கவர்மெண்ட் ஸ்கூலுங்க. ஓகே ஓகே. +2 வரைக்கும் இருக்கு. அது போக இங்கிலீஷ் மீடியம் இருக்கு, சிபிஎஸ்சி ஸ்கூல் இருக்கு, நிறைய இருக்குங்க. இங்கே சூலூர் வந்து விளக்கம் கொடுக்க வேண்டிய இடமே கிடையாது. ஸோ நீங்கள் டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து உங்களுக்கு இங்கே ஸ்டாஃப் எல்லாம் இருப்பாங்க. தாராளமாக நீங்கள் கால் பண்ணுங்கள். நீங்கள் டேரெக்டாக வரும்போது இன்னும் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம். சைட்டு வந்து உங்களுக்கு வந்து கம்மியாக தாங்க இருக்குது. நீங்கள் இப்போ வீடியோவில் பார்த்துட்டு இருக்கீங்க, பார்க்குற டைமில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எல்லாம் கால் பண்ணி டக்குன்னு வந்துட்டு இருப்பாங்க. நீங்கள் மிஸ் பண்ணாமல் டேரெக்டாக வாங்க. நீங்கள் ஒரு சொந்த வீட்டில் இருக்கணுன்றது என்னுடைய ஆசை. அதனால் இந்த சைட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. கோயம்புத்தூரில் நான் எவ்வளோ ப்ராஜெக்ட் போட்டிருக்கேன், ஆனால் 13 லட்சம் ரூபாய்க்கு வீடுன்றது இது ஃபஸ்ட் டைம். என் சேனல்லே இதுதான் ஃபஸ்ட் டைம். இது மிஸ் பண்ணி முன் பணமா 50,000 இருந்தா போதும் கூட சொல்றாங்க. லோன் ப்ராசஸ் பக்கா. இப்ப கேஷ் சேலரி இருந்தாலும் போட்டுக்கலாங்க, தாராளமா பண்ணிக்கலாம். கேஷ் சேலரி இருந்தாலும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கும் லோன் போட்டு கொடுக்குறாங்க. சரிங்களா? பெரிய ஒரு லட்சியமாவே நாங்க எடுத்துட்டு இருக்கிறது வாடகை வீட்ல யாரும் இருக்கக்கூடாது, எல்லாத்துக்கும் சொந்த வீடு. என்னோட லட்சியம் என் சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு சொந்த வீட்டுல இருக்கணும்ன்றதுதான். செகண்ட் வந்து இங்கேயுமே 2 வீடு வந்து கட்ட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பூமி பூஜை எல்லாம் போட்டு உங்களுக்கு வானம் தோண்டிட்டாங்க. ஸோ அடுத்து அந்த வீடுகளும் கட்ட ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பேக் டு பேக் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே 13 லட்சம் ரூபாய்க்கு வீடு கட்டுறதை நம்ம சேனல்லே அப்டேட் பண்ணுவோம். சரிங்களா? ஆனால் அப்போ பண்ணும்போதெல்லாம் இங்கே சைட்டு முடிஞ்சிருக்கும். நீங்கள் இப்போ வந்து வாங்கிக்கோங்க. சரிங்களா? மிஸ் பண்ணிடாதீங்க. சீக்கிரம் இந்த வீடியோ எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ கண்டிப்பாக பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்க. ஸோ நீ மீட் பண்ணுங்க தமிழ் வாகர். பை.